இன்னைக்கு அந்த நாய்க்கு எங்கப்பா இரையாயிட்டாரு. சென்னையில் நாய் கடித்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டாடி கிராமத்தில் வீட்டுக்குள் தூங்கிய குழந்தையை நாய் தப்பிச் சென்று கடித்து குதறியது. And what do they ask? What do they ask of you? They ask only food and some water. Message to the Supreme Court. இன்னைக்கு ஒரு உயிரை போயிடுச்சு. இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும். They are very important for the ecosystem, for the safety reasons, for the security reasons, and they are very helpful. They are not at all dangerous. I completely condemn this. I completely condemn this. வணக்கம், திஸ் இஸ் மிஸ்டர் டிலைட். ஒரு சோஷியல் அவேர்னஸ் பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டாக் லவர்ஸ், டாக் ஹேட்டர்ஸ், விக்டிம்ஸ், நியூட்ரல்ஸ். ஸோ எல்லாத்தோட பர்செப்ஷன்லேருந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நீ நானால இதை பற்றி செம்மையாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அதோட ஒரு மிங்கிள் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டேரக்டாக போயிடலாம் வாங்க. இந்த ஷோவில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க. நம்ம பாதிக்கப்பட்ட சைட்லேருந்து தான் பார்ப்போம். இங்கே ஒரு அம்மா அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆனாங்க, அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க சொல்லி அவங்க வந்து ஒரு சொன்னாங்க. அதை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகேங்களா? வீட்டில் இருக்கிறப்போ ஒரு இன்ஃபெக்டட் டாக் வீட்டுக்கு வந்து அட்டாக் பண்ண பார்த்துருக்கு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் கால் பண்ணி அதை வந்து கேட்ச் பண்ண சொல்லிட்டாங்க. பட் இன்கேஸ் கார்பரேஷன் ஆளுங்க வரலன்னு என் குழந்தைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அந்த ஷோவில் வந்து ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது உண்மையாக இப்போ வரைக்கும் அவங்க பேசும்போது கூட ஒரு பதட்டமாக தான் இருக்காங்க. இவங்க கான்சியஸ்னாலையும் கார்பரேஷன் ஃபாஸ்ட் ஆக்ஷன்னாலையும் அன்றைக்கி அந்த குழந்தை தப்பிச்சுது. ஸோ நம்ம எப்போவுமே கான்சியஸாக இருக்க முடியுமா தெரியல. பட் பி அவேர் ஆஃப் டாக், அவ்வளோதான். ஐ மீன் இன்ஃபெக்டட் டாக். இது ஒரு விக்டிம் ஒன். நெக்ஸ்ட் ஒருத்தங்க அந்த ஷோவில் சொன்னாங்க, இது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ராப்ளம் ஏன் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இவங்க ஹைவேஸில் போகும்போது டாக் உள்ள வந்துச்சு, அதனால வந்து கீழே வந்துட்டாங்களா. நல்ல வேலை வந்து ஹெல்மெட் போட்டனால தப்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஹெல்மெட் போட்டனால அன்றைக்கி வந்து சேஃப் ஆகிட்டாங்க. நம்மளும் ஹெல்மெட் போடுவோம், கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பேக் டு த டாபிக். இதே மாதிரி வந்து ஹைவேஸில் எல்லாருமே இந்த மாதிரி என்கவுண்டர் ஆகிருப்போம். பிகாஸ் டாக் டக்குன்னு வந்து ரஷிங் ஆகும், உள்ளே வரும், என்னென்னமோ பண்ணும். பட் ஆனால் நடு ரோட்டில் நின்று அங்கே இங்கே போகாது. கடைசியில் நம்ம தான் கீழே போய் விழுவோம், இல்லைன்னு டாக் எஸ்கேப் ஆகி வரும். ஸோ பார்த்துக்கோங்க, பி அவேர் ஆஃப் ரஷிங் டாக். விக்டிம் நம்பர் 2. இன்னொருத்தவங்க பேசினாங்க, அவங்க பாதிக்கப்பட்டது வேற மாதிரி இருந்துச்சு. உண்மையாமே கண்ணு முன்னாடி மண்ணை பயத்தை பார்த்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. எங்கள் பையன் கராத்தே கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது 8 நாய் சரௌண்ட் பண்ணிடுச்சான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியலையா. அதுக்கப்புறம் கேட் லாக் பண்ணிட்டு நின்ட்டானா. அப்போவும் அந்த டாகோட அட்டாக்கிங் தாங்க முடியலையா. அது வந்து இவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. 8 டாக் சுற்றி அட்டாக் பண்ண பார்த்துருக்கு. அந்த டைமில் இவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், தான் பையனை காப்பாற்றுவோமோ இல்லையோ, இல்லை கடிச்சிருமோ கடிக்காதோ எப்படி இருந்திருக்கும், அந்த பையனோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அந்த பையன் பயத்தில் தான் இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ 3 டாக்ஸ் குரூப்பாக இருந்தால் பார்த்துருங்க, கான்சியஸாக போகணும், இன்க்ளூடிங் நானும் தான். ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்த நிலைமை நம்மளுக்கு தனியாக மாட்டினப்போ வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இதுதான் பி அவேர் ஆஃப் குரூப் டாக்ஸ். விக்டிம்ஸ் 3. அடுத்த ஒரு பொண்ணு பேசினாங்க. அந்த பொண்ணு பேசும்போது அப்படிதான் எனக்கு தோணுச்சு, என்னடா இது ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டாக் இந்த அளவுக்கு என்கவுண்டர்ஸ் பண்ணியிருக்கான்னு கேட்கும்போது உண்மையாமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நீங்களும் அது என்னன்னு கேளுங்க. இன்னொரு பொண்ணு அவங்க அம்மா டாக் அட்டாக் பண்ணியிருக்கு, அதை பற்றி பேசியிருக்காங்க. அதை பார்க்கலாம். இந்த பொண்ணோட அம்மாவை டாக் அட்டாக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காங்க 6 வீக்ஸ்க்கு அப்புறம் இருக்க மாட்டாங்கன்னா. பட் ஆனால் இந்த வரைக்கும் அந்த எஃபெக்டோட அவங்க உயிரோடு தான் இருக்காங்களா. ஆனால் அவங்க இது வரைக்கும் அதை வருத்தப்பட்டு இருக்காங்க. அம்மாவை கடிச்சனால இவ்வளோ பெயினாக பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பக்கத்தில் ஒருத்தனையும் கடிச்சிருக்கு, ஆனால் அவர் வந்து இறந்துருக்காரு. அதை கேட்ட பின்னாடி இவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும், தன்னோட அம்மாவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வலி இவங்க பேசும்போது கூட இப்போ கூட தெரியுது. யோசிச்சு பாருங்களேன், இப்படி வந்து நம்ம வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பெயின்ஃபுல்லாக வந்து திங்க் பண்ணியிருப்போம். பி அவேர் ஆஃப் பைட்டிங் டாக்ஸ். விக்டிம் நம்பர் 4. நம்ம வீட்டு பக்கத்தில் வளர்த்துற டாகு நம்ம வீட்டில் இருக்கவங்கள அட்டாக் பண்ணால் எப்படி இருக்கும், அது ஒருத்தர் சொல்கிறாரு. என்னன்னு கேளுங்க. இவரோட பையனை வீட்டு பக்கத்தில் வளர்த்துற டாக், அது 3 டாக், பாக்ஸர் அண்ட் ராட்வீலர், 3 டாக் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அது இவரால் வந்து ராட்வீலர் கண்ட்ரோலே பண்ண முடியலையா. யோசிக்க கூட முடியலைங்க. ஏன்னா நார்மல் டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணாலும் எந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு தெரியும். இதுலேயும் ராட்வீலர், பாக்ஸர்லாம் வந்து அட்டாக் பண்ணால் எந்த அளவுக்கு அந்த பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்கும் அது நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த பையன் எப்படி சர்வைவ் ஆயிருப்பான். இனிமேல் ஹோமில் வளர்த்துற டாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படி வெளியே பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. தயவு செய்து வந்து அதுக்கு வந்து வேக்சின் போடுங்க, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வளர்த்துறது எல்லாமே இம்போர்ட்டட் டாக்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ரிகாஷனுக்காக தான். பாருங்கள், அவரோட பையன் எந்த அளவுக்கு ஆனார்னு உங்களுக்கு தெரியும். அந்த பைட்டிங் ஃபோர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பி அவேர் ஆஃப் ஹோம் டாக்ஸ். விக்டிம் நம்பர் 5. இது வரைக்கும் சொன்னவங்க எல்லாமே வந்து டாக்ல அட்டாக் பண்ணப்பட்டு எப்படியோ வந்து பொழைச்சிட்டாங்க, டைம் காட். ஆனால் இப்போ வந்து சொல்ல போகிறவங்க எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையில் இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டாங்க. அவர் வாழ்க்கையில் இழந்த விஷயத்த அவரே வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணார். அதை நம்ம பார்க்கலாம். ஒரு ரேபிஸ் இன்ஃபெக்டட் டாகு அவரோட பையனை அட்டாக் பண்ணி கடைசியில் அந்த பையனே இன்னைக்கு வந்து உயிரோடு இல்லை. அது சொல்லும் போது அவருக்கு எவ்வளோ வலி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் வந்து ஒரு ரேபிஸ் இன்ஃபெக்டட் டாக் வந்து அட்டாக் பண்ணால் அது சீக்கிரம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னா நிஜமாவே வந்து நம்ம உயிர் போயிடும். அது வந்து டாகோட சிம்டம்ஸோடையே எல்லாம் அது பண்ணுற மாதிரியே நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம இறந்துருவோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் அப்பா கூட நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட வாழ்க்கையில் அது நடக்கும்போது எப்படி இருக்கும், தான் பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியல, எல்லாமே நடந்து கடைசியாக தான் பையனே இல்லை அப்படிங்கிறப்போ
அவர் எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு யோசிச்சு பாருங்களேன். பி அவேர் ஆஃப் ரேபிஸ் டாக்ஸ். இது என்ன விக்டிம் சொல்ல மாட்டேன். அடுத்து என்ன பாருங்க, இதே மாதிரி இன்னொருத்தர் பாதிக்கப்பட்ட சொல்லியிருக்காரு, அதையும் கேளுங்க. பையனை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகும்போது மிடில் வந்த டாக்னால பேலன்ஸ் தடுமாறி பையன் ஒரு குழியில் விழுந்து அங்கேயே 6 வயசு பையன் இறந்துட்டான். யோசிச்சு பாருங்க, அப்பாவோட கண்ணு முன்னாடி பையன் இறந்துட்டான் நடுவில் இந்த டாக் கிராசிங்னால. இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை பேருக்கு என்கவுண்டர்ஸ் ஆயிருக்கு. நான் விழுந்திருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹைவேஸில் ஒரு என்கவுண்டர்ஸ் ஆயிருக்கு, ஆல்ரெடி ஒருத்தங்க. இனிமேல் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது எங்கே போனாலும் சரி, நம்ம சேஃபாக போகிறது நம்மளுக்கு நல்லது. ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஏன் ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாமே டாக் அட்டாக் பண்ணுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி அந்த ஷோலே ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. காரில் போகிறவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைங்க. ஆனால் பைக்கில் போகிறவங்களுக்கும் நடந்து போகிறவங்களுக்கும் பெரிய ப்ராப்ளம். பைக்கில் போனால் பின்னாடியே துரத்திட்டு வரும். நம்ம கொஞ்சம் வந்து அலர்ட் இல்லைனா நம்ம கீழே விழுந்துருவோம். இதே நடந்து போகிறவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஏன்னா வந்துட்டு அதுவும் வந்து ஒரு குரூப் ஆஃப் டாக்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். முன்னாடியாச்சும் வந்து வெறும் பார்க் மட்டும் தாங்க பண்ணும். இப்போ அப்படிலாம் இல்லை, டேரக்ட் அட்டாக்கிங் தான். அது என்னன்னு தெரியல. டாக் வந்து எவல்யூஷன் ஆயிடுச்சா இல்லை என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஆனால் வந்து இப்போ எல்லா ஸ்ட்ரீட்டுக்கு போனாலுமே இது நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறது ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி பக்கத்து ஸ்ட்ரீட் போகும்போது. பிவேர் ஆஃப் சேசிங் டாக். இந்த ஷோவில் ஒரு டாக்டர் வந்திருந்தாரு. அவர் ரேபிஸ் வேக்சின் பற்றி ஒன்று இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. அது கேட்டோன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 3rd degree வேக்சின் கிட்டத்தட்ட 10,000 to 20,000. யோசிச்சு பாருங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சீரியஸ்லி இந்த டாக்டர் சொன்ன பின்னாடி தாங்க இந்த இன்ஜெக்ஷனோட ரேட்டிங் எனக்கு தெரியுது. யோசிச்சு பாருங்க, இந்த இன்ஜெக்ஷன் மிடில் கிளாஸோட அஃபோர்ட் பண்ண முடியுமா? இது பணக்காரங்களால பண்ண முடியும், ஆனால் மிடில் கிளாஸ்னால சத்தியமாக பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு நம்ம ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம டாக்கிட்ட இருந்து கொஞ்சம் ப்ரீகாஷனாக இருப்போம். இது நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதை பற்றி தான், அவேர்னஸ் பற்றி தான். அதையும் டாக்டர் இன்னும் ரிவீல் பண்ணார். நிறைய பேர் லைசன்ஸ் வாங்காமல் டாக் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 70% டாக்ஸுக்கு வந்து லைசன்ஸே கிடையாது. 30% டாக்ஸுக்கு மட்டும் தான் லைசன்ஸ் இருக்கான். லைசன்ஸே இல்லாமல் இவ்வளோ டாக்ஸ் வந்து வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. அது இம்போர்ட்டட் டாக்ஸ் எல்லாமே. அதுவும் சென்னை சிட்டியில் மட்டும். அப்போ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ டாக்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க மட்டும் பாருங்கள். ஃபாரின்ல எல்லாம் லைசன்ஸ் இல்லாமல் டாக்ஸ் வந்து வளர்க்கவே முடியாதுங்க. ஆனால் இந்தியாவில் பாருங்க எத்தனை பேர் லைசன்ஸ் இல்லாமல் வளர்த்திட்டு இருக்காங்கன்னு. அதில் இம்போர்ட்டட் டாக்ஸ் லைக் ராட்வீலரு, பாக்ஸரு, இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாமே, அது அக்ரெசிவான டாக்ஸு. இந்த டாக்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் வளர்த்துறது எவ்வளோ பெரிய தப்பு. அதனால பாருங்கள் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதனால என்கவுண்டர் ஆகிருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லாமல் இப்போ வந்து லைசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். தயவுசெய்து இதெல்லாம் வந்து டாக் லவர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் மேலே ஹேட்டர்ஸ் கிடையாது. பட் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த ஷோவில் வந்து அட்வொகேட் ஒருத்தவங்க சொன்னாங்க, டெய்லி வந்து டாக் ஷீட்ஸை வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து சானிடைசர் ஒர்க் வந்து க்ளீன் பண்ணிருக்காங்களாம். டெய்லி மேடம் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டதாக வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. சானிடேஷன் ஒர்க்கர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் ஏரியாவில் நான் பார்க்குறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. டெய்லி வந்து அந்த குப்பை அள்ளிட்டு போகிறாங்க. அவங்க இல்லைன்னா என்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியும். இதில் நம்மளோட கார்பேஜ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது இல்லாமல் டாகோட ஷெட்டும் வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவங்க எவ்வளோ தூரம் தான் வேலை செய்வாங்க. ஸோ இதையும் கொஞ்சம் டாக் லவர்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுட்டு வைக்கிறதுனால மட்டும் வந்து நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. பட் அந்த ஷெட்டும் வந்து அங்கேயே பண்ணிட்டு போகுது, அதையும் அவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் தட். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் பார்த்து எல்லாமே கவனமாக பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு சானிடேஷன் ஒர்க்கர். இப்போ பேச வரவங்க ஒரு நர்ஸாக வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க டெய்லி வந்து ரேபிஸ் கேசஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ரொம்ப வந்து அக்ரெசிவாகவே அவங்க வந்து பேசினாங்க. அது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யறதுனால நிறைய ரேபிஸ் கேசஸ் வரனால அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகிறாங்க, வேக்சின் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவங்க எந்த அளவுக்கு பெயின் அனுபவிக்கிறாங்க, எவ்வளோ கூட்டம் வருது, டெய்லி இந்த மாதிரி கேசஸ் எவ்வளோ அட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்க வந்து பயங்கரமாக பேசினாங்க. உண்மையாகவே யோசிச்சு பாருங்க, எத்தனை விக்டிம்ஸ் உள்ள வந்து அட்மிட் ஆகிறாங்க. சில பேர் ரொம்ப வந்து சர்வைவ் ஆகாமல் போகிறாங்க. சில பேர் இந்த வீடியோலே சொன்ன மாதிரி வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது டாக் லவர்ஸ் நீங்கள் கொஞ்சம் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிற பாருங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு தான் அந்த பெட் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கே அது வந்து எனிமையாக இருக்கும் போது நம்ம கொஞ்சம் அதையே கன்சிடர் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ நம்ம இனிமேல் கொஞ்சம் வந்து நம்ம பார்த்துருக்கு ரொம்ப நல்லது தான். இப்போ நான் அதான் சொல்கிறேன், ப்ரிகாஷன் ப்ரிகாஷன் ப்ரிகாஷன். ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா வந்து இந்தியா தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ரேபிஸ் கேசஸில் இருக்கான். அதுலேயும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. இதெல்லாம் கேட்கும் போது எந்த லெவல் பீக் இருக்குது பாருங்கள். ரேபிஸ்க்கு வேக்சினே கிடையாது. பட் இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒருத்தங்க பேசுகிறாங்க. அவங்க உண்மையாலுமே மனசாட்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு உண்மையாலுமே தெரியல. ஒருத்தர் ஆல்ரெடி சொன்னார், ஆட்டோ ஓட்டும் போது நடுவில் நாய் வந்தனால ஒரு பையனை இழந்துட்டாருன்னு. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க 2 டைம் வந்து கீழே வந்துட்டாங்களா வண்டியில். எதனாலன்னு கேட்டால் நடுவில் வந்து குழந்தை வந்துச்சான். இது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இது ரியாலிட்டி ஷோலேயே வந்து டாக் மேல இருக்கிற லவ்னால ஹியூமன்ஸை மதிக்காம எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நல்ல வேலை கோபினா வந்து வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஸோ டாக் லவர்ஸ் தான் நீங்கள். ஆனால் அதுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹியூமனிட்டி இல்லாமல் பேசுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தப்புன்னு சொல்லி அந்த மேமுக்கு புரிஞ்சா சரி.
அதே ஷோல ஒருத்தர் சொன்னாரு, நைட்டு வந்து வெளியே போகாதீங்க, போனீங்கன்னா கண்டிப்பா வந்து டாக்ஸ் உங்களை வந்து விரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உண்மையில பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இது. அவர் சொன்ன மாதிரி நைட்டு 11 மணிக்கு மேல போனா எந்த ஏரியால போனா அட்டாக் கன்ஃபார்ம். ஏன்னா வந்து 10 மணிக்கு மேலேயே வந்து பசங்க ரெடி ஆயிருவானுங்க. அந்த அளவுக்கு வந்து குரூப்பா எல்லா ஏரியால நின்று இருப்பானுங்க. நம்ம வண்டியில போனாலே கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்து ஏரியா போனா கண்டிப்பா நாட் சேஃப். ரோட்ல போனா கன்ஃபார்ம் நம்மளை துரத்துவானுங்க. அப்புறம் கீழே விழுவோம். ஆல்ரெடி எல்லாம் சொன்னதுதான். ஸோ இவரு சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக பக்கத்துல கூட போக முடியலன்னா என்ன பண்றது? நம்ம எங்க போனாலும் ப்ரிகாஷன் இருப்போம். வேற வழி இல்லைங்க. இதுக்கு பயந்துதான் வாழ வேண்டியதா இருக்கு. ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக வந்து பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. டெல்லி, சென்னை எல்லா பக்கமும். நான் ஃபாரின்ல மட்டும் தான் பார்த்திருக்கேன். பட் நம்ம இந்தியாலே நடந்துச்சு. ஸோ வந்து டாக் லவர்ஸ் இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லும்போது பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அதே டாக் லவர்ஸ் ஒன்னே சொல்ல விரும்பிக்கிறது என்னன்னா, நிறைய நியூஸும் வெளியில வந்துட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஆனா வந்து அந்த டாக்னால எத்தனை பேர் இதானாங்கன்னு இப்ப பாருங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருங்க. இந்த மாதிரி லாஸ்ட் வீக் ஒருத்தர் வந்து கடிச்சு இறந்தாரு. அப்புறம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து இவங்களை கடிச்சது, அவங்களை கடிச்சது, இவங்க இறந்துட்டாங்க, அவங்கள அட்மிட் பண்ணிட்டாங்க சொல்லி இங்க வீடியோ ஃபுல்லா அதே தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் இந்த மாதிரி பேசுறதுனால வந்து நான் வந்து டாக் ஹேட்டர்ஸ் கிடையாதுங்க. எனக்கு டாக் பிடிக்கும். இதுக்கு சீக்கிரமா வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்க. ஏன்னா வந்து டாக் லவர்ஸ்க்கும் சரி, டாக் ஹேட்டர்ஸ்க்கும் சரி, காயப்பட்டவங்களுக்கும் சரி, நியூட்ரலுக்கும் சரி, ஒரு காலத்துல வந்து இப்போ பெட்டா இருந்தது, இன்னைக்கு வந்து ஹண்டிங் மிஷினா மாறிடுச்சு. இது சீக்கிரமா நம்ம நிறுத்தணும். டாக் லவர்ஸ்னாலையும் நியூட்ரலா இருக்கனாலையும் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க இவங்க எல்லாத்தையுமே பார்க்கும்போது வந்து பார்த்தா இந்த பெட்டுனால எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஒருத்தங்க ரொம்ப ஓவர் லெவல்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, சில பேர் கடிச்சனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, சில பேர் என்னடா அதை தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல பெட்டா தாங்க இருந்துச்சு. அதே மாதிரியே நம்ம கூட பெட்டா, ஒரு செக்யூரிட்டியா, நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா அதே மாதிரி திருப்பி வரணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை. டாக் லவர்ஸ்க்கும் ஆசை, நியூட்ரலுக்கு ஆசை, எனக்கு ஆசைங்க. அந்த திருநாயங்களாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. சில டாக்ஸ் பண்றதுனால நம்ம எல்லா டாக்ஸையும் தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஹியூமன் தப்பு பண்றதுனால எல்லா ஹியூமனும் தப்பாயிட முடியாது. ஸோ அதுக்கு ஒரு நம்ம கன்சிடரேஷன் கொடுப்போம். நம்ம பெட்டாவே நம்ம கூட இருக்கட்டும். நம்ம கூட ஹோம்லேயோ இல்லை வெளியிலோ லவ்வாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் வரேன். பாய், சைனிங் ஆஃப்.